ஆஹா! இதான் ப்ளே ஸ்கூலா? நல்லா தான் இருக்கு. ஆனா ரிசப்ஷன்ல யாரையுமே காணுமே! யாருமே இல்ல. எம்ப்டியா இருக்கு எல்லாமே. சரி கூப்ட்டு பாப்போம். மேடம்? மேடம்? யாராவது இருக்கீங்களா? இங்க ரிசப்ஷன்ல யாருமே இல்ல. மேடம்? மேடம்? ம், ம். வாங்க, வாங்க. வாங்க மேடம் உட்காருங்க. ஆ என்ன மேடம்? சொல்லுங்க. ஆ மேடம், நானு என்னோட குழந்தைய சேர்க்கணும். அவளுக்கு ஒரு 2 வயசு தான் ஆகுது. நான் கொஞ்சம் வேலைக்கு போறதுனால குழந்தைய சேர்க்க வேண்டியதா இருக்கு. நீங்க எப்படி பார்த்துப்பீங்கன்னு தெரியல. சரி அதுதான் என்னன்னு சொல்லிட்டு கேட்டு போலான்னு வந்தேன் மேடம். ஓ! அப்படிங்களா? நீங்க வரும்போது பாப்பாவ கூட்டு வரலாம்ல? பாப்பா வரலீங்களா? பாப்பாலாம் வரல. பாப்பாவ எங்க மாமியார் கிட்ட நான் வுட்டுட்டு வந்துருக்கிறேன். நீங்க சொல்லுங்க. ஓ! அப்டிங்களா? சரி, சரி வாங்க. நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு கிளாஸ் ரூம் பார்க்கலாம். ரூம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு புடிச்சிருந்துச்சா அப்டின்னா மட்டும் ஜாயின் பண்ணிக்கங்க. என்னென்ன இருக்கு அப்டின்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட்டு காமிச்சிடுறேன். வாங்க மேடம் போலாம். தோ வரேன், வரேன். மேம் உள்ள வாங்க மேம். உள்ள போய் பார்க்கலாம். கிளாஸ் ரூம் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் உங்களுக்கு வந்து கரெக்ட்டா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் இல்லையா? ஸ்கூல்ல ஜாயின் பண்றதுக்கு என்னென்ன இருக்கு இங்க அப்படின்னு சொல்லலாம். இது ப்ளே ஸ்கூல் தான். அந்த ப்ளே ஸ்கூல்ல நாங்க குழந்தைங்களுக்கு என்னென்ன மாரி டீச்சிங் பண்றோம், குழந்தைங்கள எப்படி பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உள்ள போய் பார்க்கலாம் வாங்க மேடம். இதோ வரேன், வரேன். நீங்க போங்க. உள்ள வரேன். என் குழந்தை வந்து 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் வந்து ஸ்கூல் போயிட்டுருக்கா. இன்னொருத்தர் தான் ஜாயின் பண்ணணும். அதனால தான் உங்ககிட்ட வந்து கேட்டேன். சரி புடிச்சிருந்துச்சு. அதான் கிளாஸ் ரூம பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் வரேன். நீங்க உள்ள போங்க. மேம் இங்க பார்த்தீங்க அப்படின்னா, குழந்தைங்கலாம் விளையாடிட்டு இருக்காங்க பாருங்க. இது வந்து ஒரு செக்ஷன் வழியா இருக்கும். மண்டே வந்து ஒரு செக்ஷன்ல இருப்பாங்க. அந்த மாரி ஒரு இடத்துல இருப்பாங்க. டியூஸ்டே வேற ஒரு இடத்துல இருப்பாங்க. அந்த மாரி நாங்க வந்து மாத்தி மாத்தி போடுவோம். ஒரே இடத்துல போட மாட்டோம். ஏன்னா குழந்தைங்க வந்து சண்டை போட்டுப்பாங்க இல்லையா? அதனால நெறைய குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா, நாங்க வந்து 2, 2 பேரா அலோவ் பண்ணுவோம். இந்த ஒரு ஒரு ரூம் இந்த ஒரு இடத்துல. அதனால தான் வந்து நாங்க வந்து பிரிச்சு வச்சிருக்கோம் நடுவுல. குழந்தைங்களுக்கு சண்டை வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பால்ஸ் இருக்கு. இங்க வந்து ஷேப்ஸ் அந்த க்ளேல மோல்டு பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி வந்து அனிமல்ஸோ அந்த மாரி வச்சிருக்கோம். மோல்டு மாரி. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷேப்ஸு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ரூட்ஸு அப்புறம் வந்து இந்த அ ஜூஸ் ஐட்டம்ஸ் இருக்கும் இல்லையா? அது ஐஸ்கிரீம் எல்லாமே. ஆல்ரெடி குழந்தைங்கலாம் வந்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் வந்துட்டுருக்காங்க. ஏன்னா இது காலையில இல்ல, இப்ப தான் வந்து ஓப்பனிங் ஆச்சு. நீங்க காலையிலேயே வந்தனால உங்ககிட்ட நான் சொல்லிட்டு இருக்கேன். அந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, க்ளே, பசில்ஸு அந்த மாரி சின்ன சின்ன டாய்ஸ் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு புடிச்சிருக்கா பாருங்க. இதான் ஸ்கூலு. சேர்ஸ் எல்லாமே இருக்கு. குழந்தைங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாமே இங்க இருக்கு. நீங்க வந்து காலையில விட்டீங்க அப்படின்னா, ஒரு 3 மணிக்கு போல வந்து கூட்டிட்டு போயிடலாம் மேம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே. ஆ குழந்தைங்க சண்டை போட மாட்டாங்கன்னா பரவால்ல. ஒரு பிரச்சனையும் இல்ல. அவ வந்து சரியா யார்கிட்டயுமே பேசவே மாட்டா. அதுதான் கொஞ்சம் பயமா இருக்கு. எதுவுமே பேசவே மாட்டாளே! குழந்தைங்க ஏதாவது அடிச்சுட்டாங்கன்னா என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு. சரி நீங்க பார்த்துப்பீங்க அப்படின்னு சொல்றீங்களே, நம்பி வந்து எட்டுன்னு வந்து விடுறேன். சரிங்களா? இங்க பாருங்க. எனக்கு எல்லாமே புடிச்சு தான் இருக்கு. ஆல்ரெடி குழந்தைங்க இவ்ளோ பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. நான் இன்னும் ஒரு குழந்தைய வந்து ஜாயின் பண்றேன்னு சொன்னா நீங்க பார்த்துப்பீங்களான்னும் தெரியல. அதான் சரி விசாரிச்சுட்டு போலாம். விசாரிச்சுட்டு போன பிறகு வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஆனா நான் பார்த்தேன் எல்லாமே நல்லா தான் இருக்கு. அ சரிங்க வாங்க நம்ம போய் ரூம்ல போய் பேசுவோம். இங்க பேசிட்டு இருந்தோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகும் இல்லையா? எனக்கு புடிச்சுதாங்க இருக்கு. இந்த இடம் ஃபுல்லாவே புடிச்சிருக்கு. குழந்தைங்களும் அங்கங்க செப்பரேட்டா தான் விளையாடிட்டு இருக்காங்க. சண்டை போடாத மாரி தான் எனக்கு தெரியுது. சரி வாங்க நம்ம போய் பார்ப்போம். ஆ ஒரு நிமிஷம் மேடம். விஜிட்ஸ் எல்லாமே இருக்கு. இங்க ரூம்ஸ் கூட நாங்க வச்சிருக்கோம். ஏன்னா குழந்தைங்க வந்து ரொம்ப செப்பரேட்டா தூங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா, தனியா தூங்க வைக்கிறதுக்கு. ஆனா நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 12:00 வந்து பெட்ஷீட் போட்டு எல்லா குழந்தைங்களும் அங்கேயே தூங்க வச்சுருவேன். தனித்தனியா தூங்க வைக்க மாட்டோம். சப்போஸ் குழந்தைங்க யாருக்காவது உடம்பு சரியில்ல அந்த மாதிரி இருந்தா மட்டுமே நாங்க வந்து செப்பரேட்டா ரூம் இருக்கு. அங்க போய் பாப்பா வந்து செப்பரேட்டா விட்டுருவோம். சரிங்களா? கூட அங்க ஆயம்மா இருப்பாங்க. அவங்க பார்த்துப்பாங்க. இங்க வந்து நான் பார்த்துப்பேன். அங்க இன்னொரு ஆயம்மா இருக்காங்க. அவங்க பார்த்துப்பாங்க. அப்படியா? சரி பரவாயில்லையே! சரி நான் ஆஃபீஸ் போற மாரி இருந்தா, குழந்தைக்கு ஜுரம் அந்த மாரிலாம் இருந்தா என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்துட்டு இருந்தேன். சரி நீங்க தான் பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்கல்ல. சரி ஓகே. பெட்ஷீட் எல்லாமே வாஷ் பண்ணி நல்லா தானே இருக்கும். ஒரு பிரச்சனையும் இல்ல. பெட்ஷீட் எல்லாமே வாஷ் பண்ணி தான் மேம் இருக்கும். டெய்லி வாஷ் குடுத்துருவோம் நாங்க. ஓகே மேம். நான் அந்த ரூம் எல்லாம் பார்க்கலாமா? எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பார்க்கலாம் வாங்க. நான் காமிக்கிறேன். சரிங்க வாங்க. ஃபர்ஸ்ட்டு அத பார்த்துட்டு அப்புறமா ஆஃபீஸ் ரூமுக்குள்ள போவோம். எந்த பக்கம் போணும் அது? இதோ ரைட் ஹேண்ட் சைட் போங்க மேம். இதோ போறேன். மேம் இந்த ரூம்க்குள்ள வாங்க மேம். இதோ வரேன்.
மேம் இந்த ரூம் தான் மேம் அது. செப்பரேட்டா பன் பெட் கூட இருக்கு பாருங்க, 2 இருக்கு. இங்க வந்து செப்பரேட்டா ஒரு பெட் இருக்கு. 3 குழந்தை இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்ஸ் வந்து கொஞ்சம் 2 கிட்ஸை கூட படுக்க வைக்கலாம். சப்போஸ் நைட்டு வந்து பேரண்ட்ஸ் வந்து வெளியில எங்கேயா போயிருக்காங்க, வர முடியல அப்படின்னு சொன்னா கூட அந்த ஆயம்மா பார்த்துப்பாங்க. அதனால தான் ஃபுல்லா வந்து ஹாஸ்டல் மாதிரி கூட நாங்க வந்து இங்க பண்ணிட்டு இருக்கோம். அதனால தான் இங்க பாத்தீங்கன்னா ஒரு பெட் இருக்கு. யாருக்காவது உடம்பு முடியலன்னா படுத்துப்பாங்கன்னு சொன்னேன்ல, அந்த மாதிரி தான் இது. இது தனியா இதுக்குன்னே இருக்கிற ரூமு. அதான் உங்ககிட்ட காமிக்கலாம் அப்படின்னு நீங்க தான் கேட்டீங்க இல்லையா? அதான் காமிக்கலான்னு காமிக்கிறேன். பரவாயில்ல, நல்லாதாங்க இருக்கு. நான் எதிர்பார்த்த அளவுக்குலாம் இல்ல. அதோட ரொம்ப நல்லா தான் இருக்கு. இது பார்க்கறதுக்கு எங்க வீடு மாதிரியே அழகா இருக்குங்க. எங்க வீடு மாரி கூட இப்படிதான் நீட்டா வச்சிருப்போம். குழந்தைங்களுக்கு 2மே பன் பெட் தான் வச்சிருக்கோம் குழந்தைங்களுக்கும். 2 குழந்தைல்ல எனக்கு. அதனால சரி நீங்க ஆயம்மாவ கூப்பிட்டு காட்டுங்களேன். அந்த ஆயம்மா எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துடுறேன். ஆயம்மா, ஆயம்மா, பாத்ரூம் சவுண்ட் கேக்குது. ஒருவேளை பாத்ரூம்ல இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் மேடம். ஒரு 2 மினிட்ஸ் இருங்க, வந்துருவாங்க. பார்வதி, பார்வதி ஆயம்மா, பார்வதி ஆயம்மா, சீக்கிரமா வாங்க. இங்க ஒருத்தவங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சொல்லுங்க மேடம். இவங்க தானா? என்னம்மா என்ன? சொல்லுங்கம்மா, என்னங்கம்மா? இல்ல என் குழந்தைய இங்க தான் ஜாயின் பண்ணணும். இந்த ரூமுக்கு நீங்க தான் இன்சார்ஜ் சொன்னாங்க. ஆமா, ஆமா. எல்லா குழந்தைக்கும் நான் தான் இன்சார்ஜ். பாப்பா இப்பதான் ஒரு பாப்பா ஆயிப்போச்சு. அதான் கழுவி விடுறதுக்கோசம் போனேம்மா. குழந்தைங்க எல்லாத்துக்கும் நான் தான் எல்லாமே பண்ணுவேன். உங்க குழந்தைய ஜாயின் பண்ண போறீங்களா? பண்ணுங்க, பண்ணுங்க. நல்லா நான் பார்த்துப்பேன். பயப்படாதீங்க. இருங்க, அந்த குழந்தை ஜட்டி போடாம இருக்கு. போய் ஜட்டி போட்டு விட்டுட்டு வரேன். நீங்க கூப்பிட்டீங்கன்னு தான் அவசரமா வந்துட்டேன் நானு. சரியாம்மா, போயிட்டு வரட்டுமா? நீங்க போங்க பாட்டி. நான் உங்ககிட்ட காமிக்கணும்னு சொல்லிட்டு தான் கூப்பிட்டேன். நீங்க போலாம், போங்க. சரி. எனக்கு இது ரொம்ப புடிச்சிருக்கு. நான் நாளைக்கு வந்து பாப்பாவ இட்டுன்னு வந்து விடுறேன். வாங்க. ஓகே மேம். இங்க பேச வேண்டாம். வாங்க நம்ம ஆஃபீஸ் ரூம்ல போயிட்டு உங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் ஃபில் பண்ண வேண்டியது இருக்கு. நீங்க நாளைக்கு வரும்போது மத்த டீட்டெயில்ஸ்லாம் எடுத்துட்டு வாங்க. வாங்க மேம், நம்ம ஆஃபீஸ் ரூம் போலாம். போலாம், போலாம். வாங்க போலாம். என்ன மேடம், கிளாஸ் ரூம்ல உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா வாங்க உட்காருங்க, பேசலாம். எனக்கு எல்லாமே புடிச்சிருக்குங்க. ஆனா ஃபீஸ் என்ன அதெல்லாம் சொல்லாமயே கிளாஸ் ரூம காமிக்க போயிட்டீங்க. இப்ப சொல்ல முடியுமா ஃபீஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு? ஓகே மேடம். ஒரு நிமிஷம் இருங்க. புக் எடுத்துட்டு வரேன். என்னது, புக் எடுக்க போறாங்களா? எதுக்கு புக் எடுக்க போறாங்க? எந்த அமௌண்ட்னே சொல்லல. நான் வந்து காசு குடுக்குறது? அமௌண்ட் எதுவும் சொன்னா தானே சொல்ல முடியும். இந்தாங்க மேடம். ஃபீஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த புக்ல இருக்கு. அததான் எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொன்னேன். உங்களுக்கு புடிச்சிருந்துச்சா அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லன்னா நோ ப்ராப்ளம் மேடம். நாங்க வந்து கம்பல்லாம் பண்ண மாட்டோம். சரி, சரி, குடுங்க. அந்த புக்க குடுங்க, வாங்கி பார்க்குறேன். இந்தாங்க மேடம். இதுல எல்லாமே இருக்கு பாருங்க. ஆ என்னங்க இது? ஃபுல்லா எம்ப்டியா இருக்கு. பேஜ திருப்பி பாருங்க மேடம். ஓகே, ஓகே. ஆஹா. என்ன எல்லாம் படிச்சு பார்த்துட்டீங்களா மேடம்? நான் படிச்சுட்டேங்க. என்னங்க ஃபீஸ் வந்து 12,000 போட்டிருக்கு ஃபார் மந்த். ஆமா மேடம். எங்ககிட்ட எல்லாமே இருக்கு பார்த்தீங்க இல்லையா? அதனால தான் ஃபார் மந்த் 12. நீங்க நீங்க எத்தனை மணிக்கு வந்தாலும் நாங்க வந்து பார்த்துப்போம். ஆனா மினிமம் வந்து நாங்க 3 மணிக்கு விட்டுடுவோம். ஆனா நீங்க வர வரைக்கும் நாங்க வெயிட் பண்ணி பார்த்துப்போம். அதனால தான். ஓ அப்படிங்களா? கொஞ்சம் கம்மிலாம் பண்ண மாட்டீங்களா? மேடம், கம்மிலாம் எதுவும் கிடையாது மேடம். உங்களால முடிஞ்சுச்சா அப்படின்னா பாருங்க. அப்படி இல்ல அப்படின்னா பக்கத்துல கூட விசாரிச்சு கூட வாங்க. நாங்க எல்லாமே வந்து பெஸ்ட்டா பண்ணி தரோம். அதனால தான் எங்ககிட்ட இந்த ஏரியாலயே நெறைய பேர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஓ புரியுது, புரியுது. கிளாஸ் ரூம்லயே பார்த்தா நெறைய பேர் இருக்குறாங்க. சரி இருக்கட்டுங்க. நான் போய் எங்க மாமியார் கிட்ட கேட்டுட்டு வரேன். எப்படிதான் நான் ஒத்துப்பாங்க தான் நினைக்கிறேன். ஏன்னா எங்க மாமியாராலயே பார்த்துக்க முடியல. அவங்க கொஞ்சம் கால் வலியும், முதுகு வலியும் இருக்கு. அதனால தான் சரி நாளைக்கு வந்து நான் ஜாயின் பண்றேன். என் வீட்டுக்காரர்கிட்டயும் போய் பேசணும். பேசிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்கூல் வேணுமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் நாளைக்கு ஜாயின் பண்றேங்க. ஆ சரிங்க மேடம். சரிங்க மேடம். நீங்க நாளைக்கே வாங்க. ஓகே மேம். புக்ஸ் அங்க வச்சுருங்க. உள்ள வந்து பசங்க வந்து சத்தம் கேட்குது. நீங்க நல்லா அந்த ஃபார்ம் எல்லாம் படிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து சொல்லுங்க. ஓகே மேடம். தேங்க் யூ. என்ன தேங்க் யூ சொல்லிட்டு போயிட்டாங்க. சரி, சரி. நாளைக்கு எப்படியாவது வந்து ஜாயின் பண்ண வச்சுடணும் இந்த குழந்தைங்க கூட சேர்ந்து. நம்ம பசங்களும் ஜாலியா விளையாடுவாங்க. நாளைக்கு நம்ம பசங்க பொண்ணும் வந்து இங்க ஜாயின் பண்ணி வச்சிடலாம். சரி, சரி, கிளம்பு.